நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் கலைச்சொல், சொல்லும் பொருளும் இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் புத்தகத்திலே இல்லை. புத்தகத்தில் இல்லாத கேள்விகள், அதுக்கான பதில்கள், பாஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்களா இல்லை பாஸ் பண்ணக்கூடாதுன்னே கேள்வி எடுத்திருக்காங்களா அப்படின்றதே தெரியல. ஏன்னா சொன்னது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் தான் நம்மளுடைய தகுதி. குரூப் 4 அப்படிங்கிறப்போ இவ்வளோ தூரம் கஷ்டமாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. 10 கேள்விகள் கேட்கலாம், ஃபில்டர் பண்ணுறதுக்காக கேட்கலாமே தவிர மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை அட்டன் பண்ணிட்டு வந்தோடனே யாருமே அந்த ஹாப்பி இல்லவே இல்லை. முகத்தில் வந்து யாருக்குமே அந்த சந்தோஷம் இல்லை. ஸோ எல்லாருமே கவலையில் தான் இருந்தாங்க. ரொம்ப நாள் படிக்கிறவங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க, குடும்ப சூழல்னு ஒன்று இருக்குது, இல்லை நேச்சர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாமே சேர்ந்து வரணும். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஒன்று கூடி வர டயத்தில் ஒரு கேள்விகள் வந்து இப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப வேதனை தான். ஆனால் அந்த கேள்வி வந்து புக்கிலே இல்லைன்றப்போ புக் ப்ரூஃப் கேட்டிருந்தீங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே குரூப் 2A அப்படி தான் கேட்டு வச்சுருக்காங்க. சேம் அதே ஆளுங்கக்கிட்ட விட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குரூப் 4 அப்படின்ற கொஷின்ஸையும் எடுத்திருக்காங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். பாருங்களேன், அது படிக்கவே முடியாது. அடுத்த குரூப் 2A அந்த குரூப் 2 ப்ரிலிமினரி எழுதணும் அப்படின்னா கூட அவங்க பழைய சிலபஸே அதுக்கு வச்சுருக்கலாம். பழைய சிலபஸ் புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் படித்தாங்க, நியூ புக் படித்தாங்க. சரி, ஓல்டு புக் 10th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு படித்தாங்க. அப்புறம் 11th 12th படிக்கணும், அந்த 11th 12th ஓல்டு படிக்கணும் அப்படின்னு படித்தாங்க. அப்புறம் 11th 12th சிறப்பு தமிழ் ஒன்று இருக்குது, அதை வேறு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து போயிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த 2Aவை அப்படியே மாற்றி கேட்டு விட்டுருந்தாங்க. அதுவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் வந்து நிறைய இருக்கும், கேள்வி பதில்கள், ஒரு சொல் பல பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரெழுத்து, ஒரு மொழி, ஒரு மொழிக்கு நிறைய பொருள் வந்து நிறைய இருக்கும் இல்லையா. அப்போ தமிழில் வந்து இதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறப்போ அகராதி, அதான் அகர முதலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டு விட்டுருந்தாங்க. ஸோ கலைச்சொல்லுமே புக்கில் இருந்து ஒரு 2 கொஷின், இந்த ப்ரொபோசல், இரிகேஷன் டெக்னாலஜி அப்படி சொல்லிட்டு 2 மட்டும் ஏதோ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தாங்களே தவிர இந்த மாதிரி பொறுத்துக அதெல்லாம் வச்சு நல்லா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டிருக்காங்க. அந்த எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த அபுலியா, அகோமியா, ஆப்ஷஸ், ஆல்பிகா, யூனிவர்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இது எதில் வருது கலைச்சொல் அப்படின்னு பார்த்தா அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கலைச்சொல்ல பல்துறை சார்ந்த கலைச்சொல்னு வேறு இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே வரும். அதில் அறிவியல் சார்ந்த கலைச்சொல், கல்வி சார்ந்த கலைச்சொல், மேலாண்மை, சட்டம் சார்ந்த துறைகளில் படிக்கணுமா, புவியியல் சார்ந்த கலைச்சொல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க உதாரணம் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின், வலசை, மைக்ரேஷன், அலர்ஜி, ஒவ்வாமை, மரபணு, கடல் மைல், நாட்டிக்கல் மைல்னு கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்போ உதாரணத்துக்கு கொடுத்ததையுமே எதுக்கு புக்கில் இருக்கிறத கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு இதை வந்து வெளியிட்டிருந்தாங்க, அதுலேயுமே அதிகமான கேள்வி வெளியில் கேட்கல, எல்லாமே புக்கில் இருந்து மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்துருக்காங்க. இப்போது இந்த கேள்விகள் வந்து எங்கேருந்து இருக்குது அப்படின்னா பாருங்கள், நம்ம இதுலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு அப்படி சொல்லிட்டு நம்ம இங்கே பார்த்தோம். அபுலியானான்னு பார்த்தோம், மன உறுதி குறைபாடு. அக்கோமியான தலை வழுக்கையா, ஆப்சஸ் அப்படிங்கிறது சீல் கட்டி. அப்புறம் இந்த ஆல்பிகா யூனிவர்சல்ஸ் அப்படிங்கிறது உடல் வழுக்கை அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அபுலியா மன உறுதி குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்கன்னா அவங்க 2022 தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 அகராதியாக பிரித்து வந்து 2 புத்தகமாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படி சொல்லிட்டு 2 புக்ஸ் வந்து வெளியிட்டு ஒரே புக்கு தான், அதை 2ஆக பிரித்து பார்ட் 1 பார்ட் 2 வேறு வெளியிட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒன்ஸ் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குரூப் 2Aலையே நம்ம அகராதி அப்படி சொல்லிட்டு ஒரு தமிழ் சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தான் இந்த அணிகம் அதெல்லாமே வந்துருக்கு. முரல், வாழை, வியாழம் அப்படின்றதெல்லாம் அதுலேருந்து தான் கேட்டிருந்துருக்காங்க. அதே மாதிரி தற்கால சொல் அகராதி அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க, அதுலேயும் கேட்டிருக்காங்க. தாரணி அப்படின்னு வந்து இருந்துச்சு இல்லையா, பூமி, உலகம்,
கணம் கானம் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, அது வந்து இதில் தான் இருக்குது. அதை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இன்னைக்கு இதுலேருந்து எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். அபுழியா, மன உறுதி குறைபாடு.